வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராஹி பிரசோதயாத். ஜெய் வாராகி வஜ்ரகோஷ வாராகி. வாராகி யுகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அம்பாளுடைய அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய பதிவு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பக்தர்கள் உங்களுடைய குறைய சொல்லி அதற்கான பிரார்த்தனைகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அனைத்திற்கான பரிகாரங்கள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு நான் சொல்றேன். அதற்கு முன்பாக இன்னைக்கு நம்ம பதிவில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த அம்பாளுடைய ஒரு ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அம்பாளுடைய ஸ்தலத்தை பற்றி சொன்னால் மெய் சிலிர்க்கும். அந்த அளவுக்கு அம்பாள் இங்கே பல செயல்களை செஞ்சுருக்கா. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த பல்லூர் வாராகி அம்மன் வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் பல்லூர் வாராகி அம்மனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அம்பாளுக்கு பிரசித்தி வாய்ந்த ஆலயங்களில் சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயிலில் அம்பாளுக்கு ஒரு சன்னதி இருக்கு. அதே போல் உத்தரகோசமங்கையில் அம்பாளுடைய சன்னதியானது இருக்கு. அடுத்து காசியில் கூட அம்பாள் பாதாள வாராகியாக காட்சி கொடுக்கிறாள். பாதாள வாராகி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றளவும் அங்கே காலையில் 4 மணி போல் அம்பாளை நீங்கள் ஒரு துவாரத்தின் வழியாக அம்பாளை நீங்கள் தரிசிக்கலாம். ஏன்னா அம்பாளுடைய அந்த ரூபம், காசியில் இருக்கக்கூடிய ரூபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமான ரூபம். எனவே அம்பாளை யாரையும் நெருங்க விடாமல் அந்த பாதாளத்தின் வழியாக, அந்த துவாரத்தின் வழியாக அம்பாளை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்க. இப்பேர் கொண்ட பிரம்மாண்ட நாயகி வாராகி அம்மன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லூரில் நிகழ்த்திய அதிசயத்தை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தற்போது வாராகி அம்மன் வீட்டில் இருக்கக்கூடிய கருவறையில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மந்திர காளியம்மன் இருந்தாங்க. மந்திர காளியம்மனை ஒரு துர்மந்திரவாதி அவனுடைய மந்திரத்தால் அம்பாளுக்கு கட்டு போட்டுட்டு அம்பாளுடைய சக்தியை மொத்தமாக ஒடுக்கி வச்சுட்டான். அப்போ அம்பாளுக்கு கட்டு போட்ட ஒரு அகங்காரத்தில் அவன் பல அட்டகாசங்களை செய்தான். அதுபோல மந்திர காளியம்மனும் காலம் வரும் என்று காத்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்தது. அப்போ அம்பாளுடைய அருட்பெரும் கருணையால வாராகி அம்மன் அந்த வெள்ளப்பெருக்கில் மிதந்து வராங்க. அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையை தொட்டு கோயிலுக்குள் இருக்கக்கூடிய மந்திரகாளி அம்மன் இருக்கக்கூடிய கருவறையை நெருங்கினாங்க. அப்போது உள்ள மந்திரகாளி அம்மன் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்போ உள்ள இருக்கக்கூடிய மந்திரகாளி அம்மன், துர்மந்திரவாதி என்னை கட்டி வச்சிருக்காமா, கதவை திறந்தா ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்றா. இதை கேட்டுட்டு வாராகி அம்மன் சிரிச்சுட்டு எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் உறுதிமொழிகிறா. சப்த மாதர்கள்ல ஒருவரான நம்ம அம்பாள் துர்மந்திரவாதிய வதம் செய்ய போற நிகழ்வை பார்க்கறதுக்காக மற்ற 6 பேர், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டி எல்லாரும் ஆலயத்தோட வாயில்ல காத்துட்டு இருந்தாங்க. அப்போ சரியா நடுநிசி நேரத்துல ஆலயத்தோட வாயில துர்மந்திரவாதி எட்டி உதைக்கிறான். அம்பாளோ கோவ கண்களோட காத்திருந்தா இல்லையா, அவனை 2ஆ வகுந்து கிழித்து தூக்கி போடுறா. பிறகு என்ன ஆச்சுன்னா மந்திரகாளி அம்மன் விடுதலை ஆகிறாங்க.
அம்பா வெளியே வந்து வாராகி அம்மனிடம் கேட்டுக்கிறா, அம்மா இந்த கருவறையில நீயே அமர்ந்து ஆட்சி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனிடம் வேண்டி கேட்டுக்கிறா. பிறகு துர்மந்திரவாதியின் உடல் விழுந்த இடத்தில் மந்திரகாளி அம்மன் கோவில் கொள்கிறாள். அதே போல மந்திரகாளி அம்மன் கேட்டுக்கொண்டதை போல் வாராகி அம்மன் அந்த கருவறையில் இடம் பிடித்து இன்றளவும் மகாராணியை போல் ஆட்சி புரிந்து நம் அனைவரின் குறைகளையும் தீர்த்து நம்மை வாழ்வில் எட்ட முடியாத உயரத்தை எட்டுவதற்காக இன்றளவும் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா ஆலயத்தோட முகப்பில் சங்கு, சக்கரம், அபயம், வரதம் இவை அனைத்தையும் தாங்கிய திருக்கோலத்தில் வாராகி தேவியை நாம் தரிசிக்கலாம். அதே போல் அம்பாளுக்கு இருபுறத்தில் அம்பாளுடைய தோழியர் சாமரம் வீசி அம்பாளை வந்து குளிர வைக்கின்ற காட்சியையும் நாம் காண முடியுது. கோபுரத்தோட வாயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய 2 சுவர்களில் பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா, ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இவங்க எல்லாரும் சித்திர வடிவில் நமக்கு அருட்காட்சி கொடுக்குறாங்க. அதுபோல் அம்பாலோடைய ஆலயத்துக்குள்ள அர்த்த மண்டபத்தில் அதே போல் மந்திரகாளி அம்மனுடைய திருவுருவ படத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு நிகழ்வை நமக்கு உணர்த்துவதற்காக மந்திரகாளி அம்மனுடைய புகைப்படமும் அங்கே இருக்குது. இதுபோல் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தான் இங்கே தலைமரமாக காட்சி கொடுக்குது. அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கருவறைக்குள்ள நாம் போனவுடன் 2 வாராகிகளை தரிசிக்கலாம். ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறிய வடிவில் இருக்கக்கூடிய ஆதி வராகி, அடுத்து பெரிய வடிவில் இருக்கக்கூடிய தற்போதைய வராகி அம்மன். இந்த பெரிய வாராகி அம்மனுடைய பீடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மாதர்களுடைய சிற்பம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. எருமை வாகனத்தில் பத்மாசன கோலத்தில் 4 திருக்கரங்கள், சங்கு, சக்கரம், அபய வரத முத்திரைகள் தாங்கி அம்பாள் வந்து தெற்கு நோக்கி நமக்கு அருள் பொங்க வீற்றிருக்கிறார். பூமியவே தன்னுடைய பன்றிமுக கொம்புக்கிடையில் தாங்கி காத்தருளிய மகாவிஷ்ணுவை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் தன் பன்றிமுக அருட்பார்வையால் காத்து ரட்சிக்கிறாள் அப்படின்ற பெருமைக்குரிய ஒரு பேரை கொண்டவள் நம் அன்னை வாராகி. அம்பாளிங்க தன்னுடைய அங்க தேவதையான லகு வார்த்தாலியையும் பிரத்யங்க தேவதையான ஸ்வப்ன வாராகியையும் உபாங்க தேவதையான திரஸ்கரணியையும் தன்னுள்ளே ஏற்றிருக்கிறாள். அதே போல இங்கு அம்பாளுக்கு முன்னதாக ஸ்ரீசக்கரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீசக்கரத்தினால அம்பாளுக்கு மேலும் அதிபயங்கர சக்தி உண்டு. இந்த அதிபயங்கர சக்தியினால அம்பாள் வந்து வரக்கூடிய பக்தர்களை வளப்படுத்துகிறாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வளர்ப்பிறை, தேய்பிறை, பஞ்சமி தினங்களில் அம்பாளின் சன்னதியில் வாழை இலையில் அரிசியை பரப்பி உடைத்த தேங்காயில் நெய் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய சிறப்பம்சம் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா அதல பாதாளத்தில் சரிந்தவர்களை கூட சிகரத்தின் மேல கொண்டு போய் உட்கார வச்சிருவா. அப்பேர் கொண்ட சக்தி அம்பாளை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளிலும் மற்ற நாட்களில் செவ்வாய் ஓரை நேரத்திலும் நாம மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும். இந்த செவ்வாய் தோஷம் நீங்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் விலகி விரைவாக திருமணம் கைகூடும். அதே போல இந்த ஸ்தலத்துல போய் அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டு சிவப்பு நிற வஸ்திரத்தை சாத்திட்டு சக்கர பொங்கல் வச்சு அம்பாளுக்கு நிவேதியம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான தொழிலில் கஷ்டம் இருந்தாலும் சரி அம்பாள் தொழில் வளம் பெருகுவதற்கு முக்கியமான பங்கை வகிக்கிறாள். இதுபோல அம்பாளுக்கு இங்க பல சிறப்பம்சங்கள், அதாவது மனநோய்கள்,
ஏவல், பில்லி, சூனியம், இது போல அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா முழு கருப்பு உளுந்துல அம்பாளுக்கு வடை செய்து நீங்கள் அதை வீட்டிலேயே தயார் செஞ்சுக்கலாம். வீட்டில் தயார் செய்து அதை அங்கே கொண்டு போய் அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தால் அம்பாள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து வைப்பாள். கரிநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கரிநாள்ல 9 இளநீர் வாங்கி அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு செவ்வரளி பூக்களை சாற்றி செவ்வாழை பழத்தை நிவேத்தியம் பண்ணி குடும்ப பிரச்சனைகள் தீருவதற்கு அம்பாளை வழிபட்டால் நிச்சயமாக அது எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் பஞ்சா பறந்து போயிடும். அதே போல இங்க இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எந்த விதமான பூஜைகளுக்கும் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதில்லை. இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய சஹஸ்ரநாமங்களில் ஒன்று அரசாலை. ஏன்னா இந்த அம்பாள் ஆரம்பத்தில் அரசாலை அம்மன் என்றே பக்தர்களால் வணங்கப்பட்டிருக்கிறாள். அம்பாள் பார்த்தீங்கன்னா சிங்கத்தையே வாகனமாக கொண்டு உலகங்களுக்கும் தேவியான லலிதா பரமேஸ்வரியின் சேனாநாயகியாக தண்டநாதா அப்படின்ற திருநாமமும் அம்பாளுக்கு உண்டு. ஏன்னா வாராகி கல்பம் அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு பல்வேறு வாகனங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அம்பாள் பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகள் ஏற்பட்டாலும் காத்து ரட்சிப்பா அப்படின்னு இருக்கு. திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மன் பார்த்தீங்கன்னா அன்னை வாராகி அம்மனுடைய அம்சம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த பல்லூர் வாராகி அன்னையை நிச்சயமாக உங்கள் வாழ்வில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அம்பாளை மனசார நினைச்சு பிரார்த்தனை செய்து ஒரு முறையாவது சென்று அம்பாளை தரிசித்து வாருங்கள். அம்பாளை தரிசித்து வர நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பனியை போல கரைந்து உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். ஏன்னா உங்களில் பல பேருக்கு இந்த பிரச்சனைக்கு போகலாமா அந்த பிரச்சனைக்கு போகலாமா அம்பாளை நினைச்சிட்டு அப்படின்னு ஒரு ஐயம் இருக்கலாம். ஆனால் அம்பாளை எந்த பிரச்சனைக்கும் நினைத்து மனசார போயிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். இந்த பதிவு நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து நீங்களும் உங்கள் சுற்றமும் இன்பம் காணுங்கள். உங்கள் அனைவரையும் அன்னையின் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மகிழ்ச்சியுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் வாராகி.